காலை நேர வணக்கங்கள். தாத்தா, காலம் மாறிக்கொண்டே போகிறது. இரவு நேர தாத்தா, பகல் நேர தாத்தா, காலை நேர தாத்தா. தாத்தா, நீங்கள் பேய் கதை சொல்லின்னு வரீங்களே, ஒரு 3 எபிசோட் வீடியோக்கள் மேலும் ஏதாவது பேயை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் தாத்தா. உங்களுக்கும் பேய்க்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? தொடர்பு இல்லை, ஆனால் பேய் என்னை நாடியது. இரவு நேரம் இரண்டு அரை அல்லது 3 மணி. ஒரு மணி நேரம் நான் இரவிலே பயணம் செய்து கொண்டிருந்தேன். மைக்ரோவில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஓவர் டைம் செய்துவிட்டு 2 மணிக்கு நான் தொழிற்சாலையை விட்டு அங்கிருந்து ஒரு 10-13 கிலோமீட்டர் வரையிலும் நான் இரவு நேரத்தில் தனியாக வந்து கொண்டிருந்தேன். ஒரு கல்லறையை கடந்து செல்ல வேண்டிய நிலையில் இருந்தேன். அந்த ஒரு பெரிய கல்லறைக்கு மத்தியிலே ஒரு பாதை. இந்த பக்கமும் அந்த பக்கம் கல்லறைகள். நான் சென்று கொண்டு வளையும் இடத்திலே ஒரு டெம்பிள், இடிந்து பாழடைந்த டெம்பிள். அங்கே ஒரு மின்சார விளக்கு இருந்தது. ஒரு 40 வாட்ஸ் 40 கேண்டில் தரக்கூடிய ஒரு வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு பல்ப் இருந்தது. நான் அன்று போய்கொண்டு இருக்கும்போது பலத்த மழை. நான் ஒரு அண்டர் பேஜிலே நுழைந்து வீட்டிற்கு போக வேண்டும். அந்த கல்லறைக்கு மத்தியிலே உள்ள ரோட்டில் நான் சென்று கொண்டிருந்தேன். அங்கே வளையம் நேரத்து இடத்துல அந்த பாழடைந்த கோயில், அங்கே இருந்த மின்சார விளக்கு, அந்த மின்சார விளக்கு அணைந்து விட்டிருந்தது. எப்படிதான் நான் போகப் போகிறேன், இந்த இடத்தை கடந்து போகப் போகிறேன் என்று போய்கொண்டே இருக்கிறேன். அந்த இடத்துல நான் அந்த பாதையை அப்படியே வளைந்து செல்ல போகும்போது திடீரென்று ஒரு அழுத்தம் என் கையை பிடித்தது. மழையில் நனைந்து கொண்டு வந்தேன். சில் என்று அந்த அந்த குளுமைக்கு மேலாக ஒரு சில் என்ற ஒரு கை என் சைக்கிளை பிடித்து கொண்டது. என் சைக்கிளிலிருந்து என் கையை பிடித்து கொண்டது. பயந்து நான் அலறிவிட்டு கையை உதறினேன். என்னை விடவில்லை. யாருடா என்று பார்த்தா ஒரு பேய். அதில் உடம்பிலே உடைகள் இல்லை. அப்படி என்ற குரலுடன் என் சைக்கிளை பிடித்து கொண்டு என் சைக்கிளை நகர விடாமல் என்னை பிடித்து கொண்டது. நான் எழுந்து நின்று கொண்டு சைக்கிள் பெடலை அடிக்க முயன்றேன், முடியவில்லை. ஒரே அடி அடித்தேன். அது மூஞ்சி மேல. அந்த கையை விட்டுட்டு இன்னொரு கையில் சைக்கிளை பிடிச்சிக்கிச்சு. நான் கீழே விழுகிற நிலையில் இருந்த சைக்கிளிலிருந்து சில வினாடிகள் நான் சைக்கிளில் அப்படியே நின்று இருந்தேன். சைக்கிளில் நான் கீழே விழல. அதுவும் என்னை விட்ட பாடு இல்லை. எப்படியோ அது வென்றுவிட்டு நான் சைக்கிளை மிதித்து கொண்டு அந்த பாதையை கடந்து வீட்டுக்கு சென்றேன். புகுமழையில் என்னுடைய சைக்கிளுக்கு எதிரில் ஒரு உணவு அருந்தும் இலை, சாப்பாட்டு இலை ஒன்று இருந்தது. வட்ட வடிவத்திலே சிறு சிறு இலைகளை கோர்க்கப்பட்ட அந்த இலை.
அந்த இலை என்னுடைய சைக்கிளுடைய எதிரிலேயே என் எதிரிலேயே காற்றுல அப்படி மிதந்து கொண்டு என்னை சைக்கிளுக்கு எதிரிலேயே போய் கொண்டிருந்தது. நான் அதை கடந்து போக வேண்டும் என்றால் அது அட்டமாக எனக்கு முன்னால் போய் கொண்டிருந்தது. எப்படியோ எப்படியோ நான் வெளிப்பது சேர்ந்தேன். வீட்டை கதவு இருந்தது. நான் வேலையிலேருந்து வீட்டுக்கு வருவேன் என்று நான் உள்ளே போயிட்டு அப்படியே விழுந்து விட்டேன். என்னுடைய படுக்கையில் விழுந்து விட்டேன். தூக்கம் வரவில்லை. அதே பேய் என் மனதிலே என்னை தூங்க விடவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு, சிறிது 1 மணி நேரத்துக்கு பிறகு நான் எழுந்து, சரி நம்ம இப்போ கோயிலுக்கு போகலாம். பக்கத்தில் சகாய மாதா கோயில் இருந்தது. சரி நம்ம கோயிலுக்கு போகலாம், மேட்ச்க்கு போகலாம் சொல்லிட்டு என்னை ஆடை சேஞ்சு பண்ணி கொண்டு நான் அந்த கோயிலுக்கு போனேன். மாதாவிடம் நான் மன்றாடினேன். பயத்திலே இருந்தேன். மாதா என் நிலையை அறிந்து கொண்டிருந்தார்கள். சரி, பூஜை முடிந்தது. வீட்டுக்கு திரும்ப வரலாம் என்று நான் வீட்டை நோக்கி வர பார்க்கிறேன். எனக்கு வேறு வழியை காட்டுகிறது. சரி, அப்படியே போயிட்டு அப்படி வரலான்னு பார்த்தா மீண்டும் அது வேறு பாதையை காட்டுகிறது. சரி, அந்த இடத்தெல்லாம் பார்த்து கொண்டு அப்படியே கோல்ஸ் பார்க், சிவாஜி நகர் இப்படி போயிட்டு அங்கே ஒரு தேவமாதா கோயில் இருக்கிறது, காணிக்க மாதா கோயில். அங்கே போயிட்டு சரி ஒரு சில நிமிடங்கள் ஜபம் செய்துவிட்டு வீட்டுக்கு திரும்பலாம் பார்த்தா எனக்கு வீட்டுக்கு வழி காட்டவில்லை. என்னை அப்படியே வேறு பாதையில் பஸ் ஸ்டாண்ட் வழியாக எனக்கு வழி காட்டினது. போக எனக்கு மனசு வந்தது. சரி, அப்படியே போயிட்டே இருந்தால் அங்கே பிஆர்வி தியேட்டர்னு ஒன்று இருந்தது. அங்கே போயிட்டு நான் மிகவும் களைப்பாக இருந்தேன். சரி, அங்கே போயிட்டு சைக்கிளில் அங்கே ஸ்டாண்டில் பார்க் பண்ணிவிட்டு நான் ஒரு டீ குடிக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த சைக்கிளை பார்க் பண்ணலான்னு போனால் அதே பேய், இரவிலே வந்த அதே பேய் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தது. ஒரே ஒரு துண்டு, ஒரு ஆடை அப்படி போட்டுக்கொண்டு வெறும் உடம்போடு அமர்ந்து கொண்டு அப்படியே இருந்தது. என்னை பார்த்து சிரித்தது. எனக்கு எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றினது போல் ஒரு மாதிரி திகில் அதிகமானது. அதே சமயத்தில் அந்த பேய் இங்கே வந்து உட்காந்துருக்குதுன்ட்டு அதை பார்த்த உடனே என் பயமெல்லாம் போய்விட்டது. பார்த்தால ஏதோ ஒரு பைத்தியக்கார பெண்மணி அந்த இரவில் வந்து என்னை அந்த கல்லறை ஓரத்தில் அது நடமாடி கொண்டு இருந்தது. நான் போகும்போது யாரோ வருகிறார் என்று என் சைக்கிளை பிடித்தது, என் கையை பிடித்தது. இவைகளெல்லாம் நான் சமாளித்து கொண்டு நான் காலத்தை கடத்தினேன். இங்கே பார்த்தா மாதா கோயிலுக்கு நான் போயிட்டு பூஜைக்கு மாஸ் அட்டென்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் எப்படியே வந்தேன். என் நிலைமையை அறிந்த மாதா தேவதாய் என்னை அது அந்த பேயாக இருந்ததை எனக்கு அதை உருமாற்றி விட்டு அது ஒரு பைத்தியமாக அதை காட்டி கொண்டு என்னை அந்த ஹோட்டல், அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருந்தது. அது எதில் தான் சைக்கிள் ஸ்டாண்ட் இருந்தது. அந்த சைக்கிள் ஸ்டாண்டில் கிட்ட ஸ்டாண்ட் போடலான்னு பார்த்தா அந்த பைத்தியக்கார பெண்மணி என்னை பார்த்து ராத்திரி பார்த்த ஞாபகம் என்னை பார்த்து சிரித்தது. அது சிரிக்க உடனே எனக்கு இருந்த பயமெல்லாம் ஒரு பெரிய தடி எடுத்து என்னை அடித்த மாதிரி என் பயமெல்லாம் பறந்தோடி விட்டது. ஓ, பைத்தியம் இது, ராத்திரி பேய் என்று நான் பயந்து விட்டேனே சொல்லிட்டு மாதா என்னுடைய பயத்தை அகற்றி விட்டார்கள். அந்த பெண்மணியை காட்டி உண்மையிலேயே அது பேயாக இருந்திருக்கலாம். நான் அப்படியே இருந்தால் நான் நோய்வாய்ப்பட்டு பயந்து வேறு நிறைய அடைய வேண்டியதாக இருந்திருக்கும். அதனால் அந்த பேயை ஒரு பெண்மணியாக காட்டி இது பெண், இது பேய் இல்லை சொல்லிட்டு என்னை தெளிவுபடுத்தினார்கள். நான் உடனே
என்ன செய்யணும் தெரியுமா? அந்த சைக்கிள அங்க போட்டு ஸ்டாண்ட் பண்ணிட்டு, மறுபடியும் அந்த ஹோட்டலுக்கு வந்தேன். வந்துட்டு ஒரு காஃபி குடுப்பான்னு சொல்லி கேட்டேன். அவன் வந்து ஒரு சாசர்ல ஒரு கப்ல காஃபி குடுத்தான். அத வாங்கின்னு அந்த ரோட்டை கடந்து அந்த பெண்மணியிடம் போயிட்டு அ கொடுத்தேன். அவளும் 2 கைகளால நான் கொடுத்த காஃபிய வாங்கி அ அ